வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா குதிரைவாலி அரிசியில் ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். இதை வாஷ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் டால் எடுத்துக்கணும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. 1/2 கப் டால் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு சிறுபருப்பு, मूंग दाल, 1/2 कप मूंग दाल रोस्टेड. 5 minutes रोस्ट பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர். இது சைடில் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி டால் 1/2 கப் இருக்குங்களா, அதுக்கு 1 கப் தண்ணி. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 கப் ஊற்றிக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா அந்த தண்ணியே போதும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஃபைன்லி சாப் ஜிஞ்சர், பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன், உப்பு போட்டுக்கோங்க. ரோஸ்டட் ரைஸ், குதிரைவாலி, ரோஸ்டட் தால், மூங் தால். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் 10 மினிட்ஸ், இல்லாட்டி 3 விசில்ஸ். இப்போ நம்ம புனாலி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டு நெய், சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் cumin சீட்ஸ், க்ரஷ்ட் பெப்பர், மிளகு, பொடிச்ச மிளகு போட்டுக்கோங்க. ஃபைன்லி சாப் கேஷ்நட். இது ஆப்ஷன், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குதிரைவாலி அரிசியில் செஞ்ச பொங்கல் ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.